A cool good evening, namaste, namaskaram and a warm welcome to one and all present here today. It is with immense pleasure and excitement and pride to welcome you here on this auspicious day of our school completing its 25th year and celebrating its silver jubilee function in a very grand manner. This is a momentous occasion where we come to celebrate not just the academic achievements of our students, but also their creativity, talents and hard works in various fields. This year our annual day promises to be a celebration like no other, packed with spectacular performances, thrilling displays and unforgettable memories. From foot-tapping dances to inspiring speeches, each presentation tonight has been carefully curated to showcase the immense talent that resides within our schools. Ladies and gentlemen, I am Mr. Bharat Shanmugam, MC for this event. So my talk is, before starting our inauguration ceremony, I would like to give a small message why it's important to celebrate our 25th annual day celebration like this. Or generally a nursery and primary school celebrating its 25th year anniversary like this in a grand manner. So my mentor once told me that foundation is the key to success, and almost all of you are aware that failure is the stepping stone of success, right? தோல்வியே வெற்றிக்கு முதல் படிக்கல், கேள்விப்பட்டிருக்கீங்களா? So my thought is not only தோல்வி, foundation is also a key to success, which means சின்ன பசங்க ஸ்கூல் தானே, நர்சரி அண்ட் பிரைமரி ஏன் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபவுண்டேஷனுங்கிறது பேசிக்ஸை குறிக்கும். ஓகேங்களா? இப்போ நாங்கள் படிக்கிறப்போ ஏபிசிடியை மாற்றி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு தெளிவு வர வரைக்கும் ஏவை பினும் பிஎஸ்சின்னு தான் படிப்பான். ஸோ அந்த டைப் ஆஃப் ஃபவுண்டேஷனை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் இப்போது நாங்கள் ஸ்டாண்ட் அலோன் இன்ஸ்டியூஷனாக நின்றுட்டுருக்கோம். அண்ட் we are very proud to announce that we are proudly celebrating our 25th annual day celebrations in a grand manner. So without any further delay, we the management, faculty and students of Saraswati Nursery and Primary School feel honored to welcome our dignitaries on and off the dais, lovable parents and dearest audience to the grand 25th Silver Jubilee celebration, Sangamam 2025. Please give a big round of applause, ladies and gentlemen. வருங்காலத்து இப்போதைக்கு தாளரில் வருங்கால தாளர் பள்ளியின் மெயின் தூண் என்னுடைய ஒளி விளக்கு சரஸ்வதி அவர்கள் இப்போது குத்துவிளக்கு ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். உடன் நமது தலைவர் அம்மையாரும் வார்டு கவுன்சிலர் சூரியகலா அவர்களும் அனைவரும் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். யாராவது ஒரு பேரண்ட் விருப்பம் உள்ளவங்க குத்து விளக்கு ஏற்றி வைக்க அன்புடன் அழைக்கின்றேன். யாராவது நீங்களாம் முடிவு பண்ணி வாங்க, நான் பெயர் சொல்லி கூப்பிட முடியாது. நீங்கள் யாராவது ஒரு பேரண்ட் வந்து குத்து விளக்கு ஏற்றி வைத்து எங்களை வாழ்த்துமாறு அன்புடன் அழைக்கின்றேன். யாராவது ஒரு பேரண்ட் வாங்க ப்ளீஸ். லேடிஸ் Give a big round of applause. இங்க பாருங்க, அப்படியே கூட பாருங்க. நம்முடைய பள்ளி மாணவ செல்வங்களுடன் சேர்ந்து நாம் அனைவரும் முடிச்சுட்டு நிற்கிறாங்க. கடலுரத்த நிலமறந்த கிளியுறுதும் சீராரும் வதனமிரத்திகள் பரத கண்டவினில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடர்கள் திருநாளும் தக்க சிறு திரை முதலும் தடிக்கரதும் திலகமே அத்திரக வாசனை
போல் அனைத்துறதும் இன்ப முதல் எத்திசையும் முகழ் வணந்த இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை நிற பிறந்த செயல்படுந்த வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Primary Schools Progressive Association, Rotarian Mr. M. Shanmugam to address the gathering. Over to you, sir. நேரம் இல்லாத காரணத்தால் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். சரஸ்வதி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ரோட்டேரியன் ஜி முருகேஷ் சார், BMS UK, MBA LLB, ரோட்டேரியன் ப்ரொஃபஸர் டி திருமாறன் சார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ரோட்டேரியன் டாக்டர் எம் விஜயகுமார் சார், தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர், மற்றும் நமது மேலாளத்தூர் பஞ்சாயத்து தலைவர் திருமதி சுஜாதா ராஜ்குமார், ஒன்றிய உறுப்பினர் சூரியகலா மனோஜ்குமார் அவர்கள், துணைத் தலைவர் எஸ் ராஜு, நமது முத்தவல்லி டாக்டர் NR தாஜுதீன், நாட்டம்மை பி பத்மநாபன், அடுத்து எங்கள் தாளாளர் சொந்தங்கள், ரொட்டேரியன் வேகன் குடும்பத்தினர், மதிப்பிற்குரிய சார் வாங்க, இத்ரீஷ் சார் வாங்க, ரொட்டேரியன் பிரபாகர் சார் மாநில கொள்கை பரப்பு செயலாளர், அம்மையார் வரல, அதுக்கு பதில் அவரோட சார் வந்திருக்காரு, கனிமொழி அம்மா வரல அவருங்க. அடுத்து விடிஎஸ் சார், விடிஎஸ் மெட்ரிக் ஸ்கூல், கிரியேட்டிவ் மாலை மற்றும் தொடக்கப்பள்ளி ஜெயவேல் சார், இவர் வந்து தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர். ரோட்டேரியன் வரதன் சார், வேலூர் மாவட்ட துணைத் தலைவர். இன்னும் வருகை புரிந்திருக்கும் என் அன்பிற்கினிய பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், இந்த 25ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்க எனக்கு உறுதுணையாக இருந்த, இவ்வளவு காலம் உறுதுணையாக இருந்த முன்னாள் மாணவ செல்வங்கள், அவரை சார்ந்த பெற்றோர்கள், இந்நாள் மாணவ செல்வங்கள், அவரை சார்ந்த பெற்றோர்கள் அனைவரும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று இப்பொழுது சிறப்பு அனைவருக்கும் நாம் சிறப்பு செய்ய வேண்டும். ஏன்னா எவ்வளோ வேலை இருக்கு, அவங்க நம்ம அழைப்பை ஏற்று இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கு முதலில் என் குடும்பத்தின் சார்பிலும் என் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் சார்பில் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். Followed by next, I request our founders to felicitate Rotarian Dr. M. Vijaykumar sir, State Joint Secretary, TNPSPA, Tamil Nadu Nursery and Primary Schools Progressive. By next, He's a freaking badass. Rest in peace. by next, Melalathu. Followed by next.
Rotarian Mr. Arunachalam sir, followed by all the members of TNPS TA. Bye. Next, Lion Mr. A.G. Sendil sir. KGF ನಲ್ಲಿ ಗರುಡನ್ ಸಾಯಿಸಿದ ಮೇಲೆ ಮುಂದೇನಾಯ್ತು? ವಾನರನ್ ಗಾರ್ಡ್ಸ್ ಬಂದು ಹಿಡ್ಕೊಂಡು ನಿಂತಾಗ ಅಲ್ಲಿವರೆಗೆ ತಲೆ ಎತ್ತು ನೋಡೋಕೆ ಇದು ತುಚ್ಛ. ರಾಕಿ ಮೇಲೆ ನಿಂತಿರೋದು ನೋಡಿ ಗಾರ್ಡ್ಸ್ಗಳ ತಲೆ ತೂದು ಮುಂದೆ ನಿಂತಿದ್ರು. ಜನ ರಾಕಿನ ಸುಲ್ತಾನನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿದರು. Now time to welcome our beloved guest, Rotarian Professor D. Thirumaran sir, Head Defense and Strategic Studies, Uris College, Vellore. I request our founder to felicitate our guest, Rotarian Professor D. Thirumaran sir, Head Defense and Strategic Studies, Uris College, Vellore. I request our founder to felicitate our guest. Felicitate Saraswati Shanmugam to felicitate our guest. ரொட்டேரியன் திரு ஷண்முகம், ஃபவுண்டர் சரஸ்வதி வித்யாலயா பள்ளி. 25 ஆண்டுகள், அவர் 25 ஆண்டுகள் உங்கள் குழந்தைகளின் இதயங்களை தட்டியிருக்கிறார். நீங்க ஒரு முறை கூட சத்தமா கையே தட்டல. நல்லா தட்டுங்க பத்தல. இது 25 வருஷம் சாதாரண விஷயமா? இது பெரிய சாதனை மன்னர் திரு ஷண்முகம் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. Founder by members of TNPSPA, one by one. மிகப்பெரிய கஷ்டம். ஒரு 25 வருஷம் இந்த ஏரியாவில் ஒரு மிக சிறப்பான ஒரு பள்ளியை வந்து சரஸ்வதி பள்ளியை உருவாக்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 மாணவர்களுக்கு இந்த பள்ளியில் வந்து படிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
நம்முடைய ரொட்டேரியன் சண்முகம் சார் அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. இவர் வந்து ஸ்கூல் லெவல் மட்டும் இல்லைங்க, ரோட்டரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் வந்து இன்னைக்கு இந்த இயர் ரொம்ப நல்ல சர்வீசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1200 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அவேர்னஸ் கேம்ப் பண்ணி கொடுத்தாரு. அதே போல ரோடு அவேர்னஸ் கேம்ப் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணி கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் ஹை கேம்ப் இது வரைக்கும் ஒரு 3 முறை இந்த குடியாத்த பிளாக் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் கூட சேர்ந்த மகேஷ் சார், அதே போல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக வந்து ரோட்டரிக்கு வந்து ஒரு நல்ல சர்வீஸ் வந்து இந்த குடியாத்தில் வந்து மேலாளத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. அவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Please give a big round of applause. One man and one vision. எனக்கு கஷ்டம் சொன்னாலும் சரி, நான் நல்லது செஞ்சாலும் சரி, கூடவே இருப்பார். எனக்கு பேக் போன் மாதிரி இருப்பார். அவருக்கும் அவருடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சரஸ்வதி மேடம் கொஞ்சம் மேலே வந்து நல்லாயிருக்கும். அவர்களும் மரியாதை செய்யணும் அன்பு கேட்பேன். நீங்களா எனக்கு இந்த அளவுக்கு ஒரு இது கிடைச்சிருக்காது. இந்த ரோடு அவேர்னஸ்ஸு, டிராஃபிக் அவேர்னஸ்ஸு, ட்ரக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து என்னுடைய குழந்தைங்க வந்து இது வந்து நான் முக்கியமாக உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு 400 பிள்ளைங்களை வச்சு இந்த ப்ரோக்ராம் நடத்தணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அதன் பிறகு ஒவ்வொரு பள்ளியாக சேர்ந்து 1300 பிள்ளைங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டாங்க. பெரிய ஸ்கூலெல்லாம் கடைசியில் என்னால் பிள்ளைங்க அதிகமாக போட்டாலும் எனக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் கொடுக்கல. இவ்வளோ தான் ஒரு பிள்ளைங்க இருக்கணும், ஏன்னா டிராஃபிக் ஜாமும் அதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, நான் அதை பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்து டிராஃபிக் சாலை பாதுகாப்பு வாரம் போயிட்டு இப்போ சாலை பாதுகாப்பு மாதம் ஆகியிருக்கு. அதில் வந்துட்டு டிஎஸ்பி சார் வந்து அவர் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு நமக்கும் ஒரு ப்ரோக்ராம் செய்து கொடுக்க சொல்லிட்டு அடுத்து 6வது நாள் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கும் நம்ம பிள்ளைங்க வந்து சளைக்காமல் அவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு டைமாவது கிளைமேட் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. செகண்ட் டைம் வந்து பயங்கர வெயில், பாவம் குழந்தைங்க என்னடா பண்ணணும், அது எனக்கு முடியல, என் பிள்ளைங்க என்னை விட ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. அந்த செகண்ட் டைமும் ஒரு 900 பிள்ளைங்க சேர்ந்துட்டாங்க. இதை வந்து நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது. இதனால் நமக்கு எங்கள் சங்கத்துக்கும் சரி நம்ம ஸ்கூல் பிள்ளைக்கும் ஒரு பெரிய பெயர் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ சார். Next we move on to our school special occasions. I call upon our headmistress Ms. M. Tilagavadi to deliver the school annual report. Dedicated teachers and dear students, it is with immense pride and joy that I stand before you today to present the annual report of Saraswati Nursery and Primary School for the academic year 2024 to 2025. Before moving into the presentations, I just like to recall our journey from the start. The Saraswati Nursery and Primary School was established in the year 2000 in Melalathur by our very own founder and co-founder with the visions of providing quality educational care for all students. The visions of our founders is simple: knowledge conquers all, which made this institutions to celebrate its remarkable Silver Jubilee celebrations. This remarkable success is possible only because of our founders, workaholic faculties, knowledgeable students, and last but not least, the support and trust of our dear parents. I sincerely thank the Almighty for His blessings to run these institutions for years in a successful manner and many more years with His blessings. Now we move on the annual report. At Saraswati Nursery and Primary School, we believe in fostering holistic development by nurturing young minds with quality education, creativity and values. Our vision is arise and shine.
and our mission is to inspire students to explore their potential and become lifelong learners. Academic achievements. This year our students have excelled in academics, achieving remarkable results in assessments and competitions. Our dedicated teachers have ensured effective learning by implementing cognitive based teaching methods, making learning both engaging and impactful, and preparing the students to excel in both the middle and higher secondary levels. Co-curricular and extracurricular activities. Education extends beyond books, and our students have actively participated in various co-curricular activities such as art, music, dance, drama and literary events. We have conducted special assemblies, talent shows and exhibitions showcasing their creative and intellectual talents. Our young buds have achieved the Nobel World Record at this young age by creating awareness about anti-drug, child abuse and traffic awareness. This made a notable impact on the public, and the respected DSP and the Traffic Police Department congratulated and celebrated our students and conducted a mega rally at Gudiyatham with our students. Also, our students participated in the awareness walkathon program organized by the Rotary Club of Vellore Vegan. Our buds are excelling in both educational and extracurricular activities at this young age. Sports achievements. Physical education is an integral part of our curriculum. For the past 3 consecutive years, we conducted a sports meet at the inter-school level. This year, our students showcased outstanding performances in sports events, winning accolades in inter-school competitions. Their enthusiasm and sportsmanship have been commendable. Special events and celebrations. We celebrated various national and international events, including Independence Day, Children's Day, Teachers' Day, and traditional events like New Year and Pongal celebrations and cultural festivals every year in a grand manner, fostering a sense of unity and diversity among our students. This year, our cultural activities have gone to the next level, and the same for the upcoming years. Community engagement and social initiatives. Our schools has actively engaged in community service programs such as environmental awareness campaigns, cleanliness initiatives and medical camps. We conducted 3 medical camps for supporting the vulnerable and promoting social care, instilling a sense of responsibility and empathy in our students. Teacher training and development. Continuous learning is key to quality education. Our teachers have attended workshops and training sessions to enhance the teaching methodologies, ensuring they stay updated with modern educational practices, coping up with students for better understanding and outcomes. Celebrating our alumni, a legacy of excellence. Our alumni are the heart of our institution's legacy, exemplifying excellence, innovations and leadership in their respective fields. Our school has successfully crossed over 1,230 plus alumni who were all successful in their respective fields. Future plans. Looking ahead, we plan to introduce new learning methodologies, upgrade of our infrastructures and expand our extracurricular programs at inter-school level to further enrich the learning and competitive experience of our students. As we conclude this report, we extend our heartfelt gratitude to our management, teachers, parents and students for their unwavering supports and cooperations. Together we continue to strive excellence and shape the bright futures of our young learners. Thank you. Foundation is the keystone to success அப்படின்னு சொல்லி. ஸோ பேசிக்ஸ் படித்தாதான் எந்த ஸ்டூடெண்ட்டாலும் எக்ஸல் ஆக முடியும்னு என்னோட மென்டார் எனக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தாரு. அதை தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் அதை நாங்கள் வந்து குவாலிட்டியாக டெலிவரி பண்ணுறதுனால தான் இந்த இடத்துல நின்றுருக்கோன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா, அதை ப்ரூவ் பண்ணுற வகையில் அவர் ஸ்கூல் alumni has completed her nursery and primary education here and now she is successfully heading her MBBS career. I request our alumni Miss Ambi to deliver the alumni speech. நம்ம ஸ்கூலில் முடித்த குழந்தை இப்போ MBBS படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த 25வது வெள்ளி விழாவிற்கு அழைத்த சண்முகம் சாருக்கும் சரஸ்வதி மேம்க்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 7 வருஷம் இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். எப்படி ஒரு
மரத்துக்கு வேர் தேவையோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கல்வி தேவை. அந்த கல்வி இந்த தொடக்க பள்ளியில நான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன்னா அதுல ஒரு காரணம் இந்த பள்ளி தான். இந்த பள்ளி வந்து எனக்கு கல்வி மட்டும் இல்ல, ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுத்துச்சு. அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முறையாவது இந்த பள்ளிக்காக நம்ம கை தட்டிக்கலாம். எல்லாரும் படிக்க வைங்க குழந்தைங்களை. நிறைய பேர் வந்து படிக்க வைக்கிறது இல்லை, அதனால வந்து தயவு செஞ்சு படிக்க வைங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு வந்து படிப்பு மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஏதாவது வேற எதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு எல்லாத்துலேயும் நம்ம சப்போர்ட் பண்ண மட்டும்தான் அவங்களால முடியும். இங்கே நிறைய மாணவங்கள்லாம் இருக்கீங்க, எதையும் விட்டு கொடுத்துடாம படிங்க. பேசுறவங்க பேசிட்டே இருக்கணும், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம என்னைக்கு நிற்கிறோமோ, இன்னைக்கு நான் நின்று இருக்கேன்னா அதுக்கு என் பேரண்ட்ஸ் காரணம். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து பெருமை சேர்த்து கொடுங்க. இந்த பள்ளி வந்து எனக்கு நிறைய ஒழுக்கத்தை தான் நல்ல ஒழுக்கத்தையும் கல்வியும் கொடுத்துச்சு. நன்றியை தெரிவித்து முடிச்சுக்கிறேன். So it's a really emotional moment. It's time to felicitate our alumni. I request our founder and co-founder to felicitate our alumni guest. வாங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் ஸ்டேஜ்க்கு வாங்க. Please give a big round of applause, ladies and gentlemen. இங்கேயே படிச்சுட்டு இதே ஸ்கூலில் எனக்கு ஃபெலிசிட்டேஷன் வாங்குற அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்கன்னா அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ சத்தமாக ஒரு வாட்டி கை தட்டுங்க ப்ளீஸ். அண்ட் இவங்க மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னும் நிறைய அலுமினிஸ் நம்ம ஸ்கூல்லேருந்து வெளியே போயிட்டு எக்ஸல் ஆகிட்டு இருக்காங்க. பட் எல்லாராலையும் இன்னைக்கு நம்மளால் கேதர் பண்ண முடியாது அப்படின்றதுனால ரிமார்க்கபிள்ஸாக சில அலுமினிஸை மட்டும் கூப்பிட்டுருக்கோம். ஸோ ஃபாலோட் பை நெக்ஸ்ட். குட் ஈவினிங். குட் ஈவினிங். எல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு ஈவினிங் இருக்கிறோம். ஸோ அந்த அவுட் செட் ஐ தேங்க் தி ஃபவுண்டர் ஆஃப் திஸ் சரஸ்வதி நர்சரி ஸ்கூல் திரு சண்முகம் அவர்கள், ரொட்டேரியன் சண்முகம் அவர்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு முதற்கண் அவருக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்தது வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் வேகனுடைய தலைவர் விஜயகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் சிறப்பு விருதாக வந்திருக்கும் எங்கள் ரோட்டரி சங்கத்தின் ஒகேஷனல் சேர்மன் முருகேஷ் அவர்களுக்கும், என்னை பத்திரமாக இங்கே அழைத்து வந்திருக்கும் எனது மனைவியும் ரோட்டேரியன் டாக்டர் தங்கமணி அவர்களுக்கும், மேலும் இந்த கோ-ஃபவுண்டர் டீச்சர்ஸ், ஹெட்மிஸ்டர்ஸ், அனைத்து ஆசிரியர்களுக்கும், முக்கியமாக இந்த பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் வந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் 2 பேரும் சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து எனக்கு சில்வர் ஜூப்ளிக்கு நம்ம ஃபவுண்டர் வந்து எங்கள் ரோட்டரியிலேருந்து கூப்பிட்டுருக்காரு. இங்கே வந்திருக்கோம் அனைத்து பெற்றோர்களுக்கும் வந்து 2 விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ரோட்டரி இன்டர்நேஷ்னல் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்னா தெரிஞ்சும் கை ஓர்த்துங்க. தெரியல, சரி. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். வருடம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து போலியோ வேக்சின் போடுறீங்களா இல்லையா? போலியோ போடுறீங்களா இல்லையா? போடுறீங்களா? போலியோ ட்ராப்ஸ் 2 ட்ராப்ஸ் போடும். அது எதுக்காக போடப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சார் தொடங்கின இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த பெரும்பாலும் குழந்தைகளுக்கு இந்த பக்கவாதம் என்ற ஒரு நோய் பாதிக்கப்பட்டது. ஸோ அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னாக்க ஒரு வேக்சினேஷன் கண்டுபிடிச்சி ஒரு போலியோ வேக்சின் போட்டாங்க. அது வேலூர்ல தான் தொடங்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2013 இந்தியா வந்து போலியோ ஃப்ரீ அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டரி இன்டர்நேஷ்னல் சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்புல தான் நாங்கள் 2 பேருமே வந்திருக்கிறோம். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கு. எப்படி சிறப்பாக இருக்கு அப்படின்னாக்கா, இன்னும் இந்த ஒரு செழிப்பான இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இங்கே இருக்கிற தலைவர் சுஜாதா அவர்களுக்கும், ராஜு உதவி தலைவர் வந்திருக்காரா? வந்திருக்காரு. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே பார்க்கும் போதே நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நான் 25 வருஷம் ஒரு ஸ்கூல் நடத்துறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நான் வந்து ஒரு கல்லூரியில் வந்து ஒரு 25 வருஷமாக நான் டீச்சராக இருக்கிறேன்.
ஸோ அங்கே பார்க்குற பிள்ளைகள் வந்து வேற வளர்ந்த பிள்ளைகள் சொன்னால் புரியும். பட் இங்கே நர்சரி ஸ்கூலை வச்சு ஒரு 25 வருஷம் நடத்துறாரு அப்படின்னாக்கா அவருக்கு பெரிய பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது அவங்க மனைவியும் வந்து ஒரு ஆசிரியை இருக்கிறதுனால தான் அவங்க வந்து பக்க பலமாக இருந்து கண்டிப்பாக 25 வருஷம் தொடர்ந்து நடத்தி இன்னைக்கு 300 பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின்னும் போது சாதாரண விஷயம் இல்லை. அதையும் தாண்டி ஒரு அலுமினை வந்தாங்க, தானே வந்து பார்த்தீங்கன்னா MBBS படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே போல பல அலுமினைகள் இங்கிருந்து வெளியே வந்திருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு 1300 பசங்க அவங்க ரிப்போர்ட்டில் சொன்னாங்க. அட்மினிஸ்ட்ரேஸ் படிக்கும் போது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. 25 ஆண்டுகளில் வந்து 1300 பேர் இங்கே படிச்சுட்டு மேலும் மேல் கல்விக்கும் ஹையர் எஜுகேஷனுக்கும் போயிருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இங்கே இருக்கிற பிள்ளைகள் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து சிறப்பாக இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. ஆனுவல் டே ஃபுல்லாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நம்ம டீச்சர்ஸ் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வெளிக்கொண்டு வாங்க. அது எது இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த நேரத்தில் தான் வந்து ரொம்ப முக்கியமான பருவம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்சரி 5th ஸ்டாண்டர்ட் இருக்கும். 5 விளையாடுறது 50 விளையாடுன்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ என்னென்னலாம் உங்களுக்கு டேலண்ட்ஸ் இருக்கோ அதை கொண்டு வாங்க. கண்டிப்பாக they will be very success in their life. ஒரே ஒரு உறுதிமொழி உங்ககிட்ட கேட்டுக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்தியாவிலே பெரிய அச்சுறுத்தலான ஒரு நோய் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து காச நோய். நாங்கள் ஏன் இந்த காச நோயை வந்து இப்போ கையில் எடுத்துருக்கிறோம், இந்த நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நாங்கள் பெரியவங்கிட்டெல்லாம் போகிறதில்ல, பெரியவங்கிட்டையோ வயசானவங்கிட்டையோ போயிட்டு இதை பற்றி பேசுறதில்ல. இந்த அவேர்னஸ் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சரி ஸ்கூலுக்கு தான் வரும். ஏன் நர்சரி ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சிறுவர்கள் தான் நாளைக்கு ஆரோக்கியமான இந்தியா உருவாகணும் அப்படின்னா உங்கள் கையில் தான் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா இந்தியா வந்து மிக சுகாதாரமான இந்தியாவை இருக்கும். என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா இருமல் வந்தீங்கன்னாக்கா எப்படி தும்புறீங்க? இருமல் வருது இல்லை, எப்படி தும்புறோம்? கையில் எதுவும் வைக்காத கட்சிஸ் எல்லாம் இல்லாமல் அப்படியே தும்பிடுறோம் இல்லையா? அப்படி துப்பக்கூடாது, அப்படி இருமக்கூடாது. எல்லாம் எப்படி இருமணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் கையை வச்சு இருமணும். இப்போ கோவிட் வந்த பிறகு நிறைய பேர் வந்து மாஸ்க் எல்லாம் போடுறோம். அதுவும் இல்லாத ஹேண்ட் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுற பழக்கத்தை நீங்கள் வந்து ஸ்கூலில் ஆகட்டும் இல்லை பெற்றோர்களாகட்டும் அவங்களுக்கு வந்து கடைபிடிக்க வைங்க. ரெண்டாவது ஒரே விஷயம், எச்சில் வந்தாக்கா வெளியில் துப்பக்கூடாது அப்படின்ற ஒரு சபதம் எடுத்துங்க. ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்பிட் ஆன் த பப்ளிக் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தீங்கன்னாவே இந்தியா வந்து மிக ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பெரியவங்களாகட்டும், படித்தவங்க இருக்கட்டும், இளைஞர்களாகட்டும், எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பேஸில் வந்து ஸ்பிட் பண்ணுறாங்க. அதை தடுக்கணும். யாரால முடியும் அப்படின்னா இங்கே இருக்கிற மாணவர்கள் சிறுவர்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் தான் உங்கள் பெற்றோர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் சொல்லணும், வெளியில் துப்புவது தப்பு மட்டும் இல்லை, தண்டனைக்குரியது. அது எத்தனை பேருக்கு தெரியாது. பப்ளிக்ல ஸ்மோக் பண்றது வந்து தண்டனைக்குரியது. 500 ரூபாய் அபராதம். புரியுங்களா சார்? முருகேஷ் சார், பப்ளிக்ல வந்து ஸ்மோக் பண்ணாக்கா 500 ரூபாய் அபராதம். அதே சட்டத்துல தான் வந்து ஸ்பிட்டிங்கும் இருக்கு. இஃப் யூ ஸ்பிட் ஆன் த பப்ளிக், அதாவது பொது இடத்துல வந்து நீங்க துப்புனீங்கன்னாக்கா அரசாங்கம் இப்போ சுஜாதா மேடம் வந்து 500 ரூபாய் அபராதம் போடலாம். அப்படி போட்டாங்கன்னாக்கா மேலாளத்தூர்ல அவங்க எங்கேயும் போய் காசு வசூல் பண்ணே தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. நீங்க வந்து வசூல் பண்றதே நிறைய டெவலப் பண்ணிடலாம். இப்போ ஏன் சொல்றேன்னா நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு. அதை மட்டும் வந்து இந்த பொது இடத்தில் துப்புவதை நிறுத்தினாவே நாளை இந்தியா மிக ஆரோக்கியமாக இருக்கும் கேட்டுக்கொண்டு இங்கே இருக்கும் சரஸ்வதி நர்சரி பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் கண்டிப்பாக இதை கடைபிடிப்பீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு என்னை அழைத்தமைக்கு ரோட்டரி சங்கம் வேகன் சார்பாகவும் முக்கியமாக இந்த ஃபவுண்டர் சண்முகம் அவர்களுக்கும் அவர் மனைவிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you for your valuable speech, sir. Followed by
request Rotarian Mr. G. Murugesh sir to deliver his speech. மேலாளத்தூர் தானே இது, கரெக்டு தானே? அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப எனர்ஜியான ஜனங்க சார் அப்படின்லாம் சொல்லி தான் என்னை கூப்பிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு எனர்ஜி கொடுத்தா தான் நாங்கள் எனர்ஜியாக பேச முடியும். வணக்கமே ஒருத்தர் கூட திரும்பி சொல்லணும்னா நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மேலாளத்தூர் கெத்தா இல்லையான்றது பார்த்துடலாமா? எல்லாரும் மேலாளத்தூர் தானே? ரைட். தம்பி நீங்கள் தான்டா, சூப்பரா. ரைட், ஓகே. வணக்கம் சார். சேர்லாம் இல்லைன்னு கோச்சிக்காதீங்க சார். நான் வணக்கமே அப்புறம் நான் 5 வாட்டி சொல்கிற மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? இதில் யாரெல்லாம் மேலாளத்தூர் முதல்ல நீங்களாம் கை தூக்குங்க ஃபஸ்ட்டு. யாரில் என்னது 50% தான் தூக்குற மாதிரி இருக்கு. அந்த நடுவில் இருக்கிறவங்களாம் எந்த ஊர்? அப்போ மேம் நீங்கள் நான் தெரிஞ்சுக்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு இங்கேருந்து தெரிலன்ட்டு நல்லா தெரியுது. ரைட், ஓகே. சரி, கையை கீழே இருக்கலாம். இப்போ மேலாளத்தூரோட சத்தம் என்னன்றது குடியாத்தத்தை கேட்கணும். கேட்டுருமா? என்னடா குட்டி? சரி, ரைட். வணக்கம். ரைட், பாடா இப்போதான் ஏதோ ரைட்டு ஓகே அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டே யாரு? ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சிக்கு யார் ஹீரோ? யாரு? சிவகார்த்திகேயனா? டிராகன் டேய் யாரு? மேலாளர். ரைட், ஓகே. அவர் பேரு யாரு? சண்முகம் சார். கரெக்டா? கரெக்ட் தானே மேம்? நீங்களாம் ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் நிறைய ஜென்ஸை விட லேடிஸ் தான் வந்திருக்கீங்க. இது சீரியல் டைம் இல்லைன்னு நினைக்கிறேன்ல, கரெக்ட் தானே? ரைட், ஓகே. ரைட். சண்முகம் சார் வந்து நான் முதல்ல எனக்கு விஜயகுமார் சார் ஃப்ரம் வெள்ளூர் வேகன் அவரை பற்றி அப்புறம் வர அவர் எனக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி எனக்கு சண்முகம் சார் வந்து சார் நீங்கள் தான் எனக்கு வரணும் சீஃப் கெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடம் பிடிச்சாராம். என்னப்பா இது அநியாயமாக இருக்குது, மேலாளத்தூர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற என்னை ஏன்பா கூப்பிடுறீங்க அப்படின்றப்போ முதல்ல சண்முகம் சார் யாரும் தெரிஞ்சுப்போம், அவரை முதல்ல குடிடா அப்படின்றப்ப தான் 25 வருஷமா, அதாவது வந்து தளபதி விஜய் சொல்ற மாதிரி ஒரு இதை உருவாக்கத்துக்கு 8 வருஷம் 10 வருஷம் அப்படின்ற மாதிரி ஒரு தலைமுறை உருவாக்கத்துக்கு ஒரு யுகமே தேவைப்படுற மாதிரி 25 வருஷமா ஒரு கிராமத்துல வந்து ஒரு பிரைமரி அண்ட் நர்சரி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார். அவருக்கு முதல்ல ஒரு பெரிய பாராட்டலும் கைத்தட்டலும் கொடுங்க. ரைட், ஓகே. 25 வருஷம் சில்வர் ஜூப்ளி ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா கொண்டாட போறாங்கன்றது முடிவு பண்ணிட்டோம். சரி, அவர் யாருங்க என்னதாங்க பண்ணிட்டு இருக்காரு வேற அப்படின்றப்போ நீங்க எத்தனை பேர் உங்க எல்லாருடைய வாட்ஸ்அப் குரூப்ல இந்த இன்விடேஷன் வந்திருக்கும், கரெக்டுங்களா? வந்துச்சுங்களா? உங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல இன்விடேஷன் வந்துச்சா வரலையா? அதுல வந்து நான் இது இப்பதான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அதனால நம்ம தப்பா நினைச்சு கூடாது. இதுல கீழே போட்டிருக்காரு பாருங்க அவர் யார் அப்படின்றத வந்து TNPSC போட்டிருப்பாங்க, அதாவது ஆர்கனைசிங் செக்ரட்டரி. அது என்ன அந்த TNPSCன்னா தமிழ்நாடு பப்ளிக் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல், அது அடுத்தது ப்ராக்ரசிவ் அசோசியேஷன். அவர் உங்க ஒரு ஸ்கூலுக்கு மட்டும் ஒரு ப்ராக்ரசிவ் அசோசியேஷன் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் ஸ்கூலுக்கும் அவர் வந்து ஒரு செக்ரட்டரியா இருக்காருன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருக்காருன்றத பார்த்துங்க உங்க ஃபவுண்டர். அடுத்தது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஒரு சரஸ்வதி வித்யாலயாவோ இல்ல சரஸ்வதி ஸ்கூலோ இருக்கும். அது நாங்க பல ஊருக்கு நாங்க போனதுனால தெரியும், கரெக்டுங்களா? என்ன காரணமா இருக்கும்? அது கல்வி கடவுள் சரஸ்வதினு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கூட அவர் அப்படிதான் வச்சிருக்காரோன்னு நினைச்சு நம்பி வந்தேன். நான் கடைசியில பார்த்தா இங்க வந்த உடனே தான் தெரியுது கோ ஃபவுண்டர் அவங்களுடைய மிஸ்ஸஸ் பேர் வந்து சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவ்வளவு பெரிய ராஜதந்திரி அவருன்றது நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வந்த உடனே எல்லா நண்பர்கள் எல்லாரையும் ஃபெலிசிட்டேட் பண்ணிட்டாரு. ரைட், ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ற மாதிரி இருந்தேன். நான் திருமாறன் சார் பேசுறப்ப நிறைய அவங்க மனைவியை பத்தியே பேசினார். என்னடா திருமாறன் சார் இப்படி எப்பவுமே அவங்க மனைவி பத்தியே பேசுறான்னு பார்த்தா அவர் மனைவியோட வந்திருக்கிறார். ஸோ அதனால அவர் வந்து அங்கே திட்டு வாங்கக்கூடாது, கரெக்டாக நம்ம கூப்பிட்டு வந்துட்டாங்க, அவளை பற்றி நம்ம பேசணும்னு சொல்லிட்டு அதை பேசிட்டாரு. அவர் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசினார். அது வந்து கொஞ்சம் நம்ம முகம் சுளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அவர் சொன்னது வந்து அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப 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 ஆரோக்கியமான விஷயம். என்ன சொன்னார் அவர்? யாராவது ஒருத்தர் கரெக்டாக சொல்லிட்டுங்க. பொது வெளியில என்ன பண்ணக்கூடாது? கரெக்ட். அதை நம்ம இதுக்கப்புறம் நான் கூட பண்ணக்கூடிய ஆள் தான் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார், ரைட்டுங்களா? பட் இதுக்கப்புறம் தயவுசெய்து நான் அதை பண்ணாமல் நான் தவிர்க்கிறேன். நீங்களும் அதை கண்டிப்பாக பண்ணுங்க. அடுத்த தலைமுறை வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போகணுன்றது தான் நம்மளுடைய கண்டென்ட். மேம் நீங்கள் ஃபைன் கின் போட்டுறாதீங்க சுஜாதா மேம், அப்புறம் மேலாளத்தூரில் அடுத்த வாட்டி நம்ம தலைவர்லாம் ஆக முடியாது, நீங்கள் வேற. ரைட்மா, எனக்கு ஒரு 2-3 விஷயம் மட்டும்தான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டோ இல்லை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் வந்து விடைபெறணும்னு நான் விருப்பப்படுறேன். நான் எத்தனை பசங்க எல்லாம் யாரோட பசங்களாம் இங்கே பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க? 5 பேர் தானே பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. எனக்கு ஒரு 500-600 பேருன்ற மாதிரிலாம் சொன்னாங்களே. யாரோடைய பசங்கள்லாம் இப்போ நாங்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு கேட்டேன். ஓகே, கவலைப்படாதீங்க. இப்போ நான் பேசி முடித்த உடனே பசங்க எல்லாருமே
பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ரைட்டுங்களா? சரி, எனக்கு ஒரு 2-3 விஷயம் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன். நல்லா டைம் இல்லாதனால 1-2 நிறுத்திடுறேன் நான். ஆக்சுவலாக யார் யாரோட பசங்கள்லாம் டாக்டர் ஆகணும்னு விருப்பப்படுறீங்க அவங்களாம் கை தூக்குங்க. லைட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். உங்க பசங்களே கை தூக்குறாங்க நிறைய பேர். நான் பேரண்ட்ஸ் தானே கேட்டேன். ரைட், ஓகே. யார் யாரோட பசங்கள்லாம் இன்ஜினியர் ஆகணும்னு விருப்பப்படுறீங்க? யார் யாரோட பசங்கள்லாம் ஆடிட்டர் ஆகணும்னு விருப்பப்படுறீங்க? 3-4 பேர். கரெக்ட், ஓகே. யார் யார் பசங்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு நிஜமாகவே ஒரு உள்ள அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பசங்களை கெடுக்கிறதே யாரா அப்படின்னு கேட்டேன்னா நம்ம பேரண்ட்ஸ் தான்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். எனக்கு ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணும் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனும் இருக்காங்க. அவங்க 2 பேருமே சாப்பிடலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க? சரி, ஓகே. உங்க பசங்களே சாப்பிடலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உடனே? இந்த பசங்க தான்ப்பா கரெக்டா பதில் சொல்லுங்க. எல்லாம் கரெக்டா? உங்க பசங்க சாப்பிட அடம் பிடிச்சா நீங்க என்ன பண்றீங்க? கையில உடனே என்ன கொடுக்குறீங்க? எடுத்தே வேற காமிச்சிட்டீங்க. இது ரொம்ப நல்ல ஆரோக்கியமான விஷயம் இல்ல? சந்தோஷமா அப்படியே கை தட்டி நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு இருக்குன்றது நிஜமாவே இது ஒரு கஷ்டமான விஷயங்க. இது ஒரு ரியாலிட்டி உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இன்னில இருந்து அடுத்த 10 வருஷத்துல உங்களுக்கு தெரியும். யார் யாரெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறப்போ உங்க டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்கிருக்கீங்க? பேரண்ட்ஸ் செம்மடி வாங்கினாலாம் கை தூக்குங்க. நான்லாம் பயங்கர அடி வாங்கிருக்கேன். இன்னைக்கு உங்க பசங்களை அடிச்சா நீங்க சும்மா இருக்கிறீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க உடனே? யார் யாரோட அப்பா எல்லாம் உங்க டீச்சர்ஸ் கிட்ட வந்து இந்த 2 கண்ணு கை காது வரைக்கும் விட்டுருங்க, மற்றதெல்லாம் உடைச்சா கூட பரவாயில்ல அவன் நல்லா படிக்கணும்னு சொன்னேன் அப்பாக்கெல்லாம் யார் இருக்காங்க? கண்டிப்பா உங்க 4 பேருக்கும் பெரிய பாராட்டையும் கை தட்டலும். அவங்க அப்பாவுக்கு தயவுசெய்து பெருசா கை தட்டு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்? சார் நீங்க எப்படி சார் என் பையன் மேல கை வைக்கலாம் கேட்கறமா இல்லைங்களா? உண்மையை சொல்லுங்க தயவுசெய்து. ஸோ கொஞ்சம் தயவு செய்து பசங்களை இந்த போன்ல இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க. ஸ்கூல் அதாவது அதுவும் இந்த நர்சரி அண்ட் பிரைமரி இந்த 5 விளையாட்டு 50 விளையாட்டு சொல்றாங்க இல்லைங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப கரெக்டான ஆப்டிமமான டைம். கொஞ்சம் தயவு செய்து அந்த ஸ்கூலோட டிசிப்ளினரிக்கு இவங்களோட அலுமினி பேசினப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த பண்ண சொன்னப்போ சார் எனக்கு படிப்பு நல்லா சொல்லி கொடுத்தாங்களோ இல்லையோ ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? இந்த ஸ்கூலுக்கு நான் 25ஆம் ஆண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கொஞ்சம் தயவுசெய்து இந்த ஸ்கூலுக்கு நீங்க உங்களோட முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பாராட்டுகளை சொல்லலாம். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ரெக்வஸ்டா கேட்டுட்டு போறேன் நானு. இந்த போன் கொடுங்க. கண்டிப்பா உங்களால போன் கொடுக்காம இருக்கவே முடியாது. ஆனா இந்த சைல்டு ஆப் லாக்னு ஒன்று இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியலனா கொஞ்சம் தயவுசெய்து பிளே ஸ்டோர்ல நான் ரெக்வஸ்டா சொல்றேமா, நான் ஒரு பேரண்டா சொல்றேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய அண்ணனாவும் நான் என்னுடைய அக்காவும் இல்ல தம்பியாவும் தங்கச்சியாவும் நான் கேட்டுக்கிறேன். உங்க பசங்களுக்கு பெரிய எதிரி அந்த போன் தான். அந்த போனை தயவுசெய்து சைல்டு ஆப் லாக் போட்டு ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் நீங்க மினிமைஸ் பண்ணணும். அவ்வளவுதான், 20 நிமிஷம் தான் ஒரு போனே பார்க்கணும். அதை ஒரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வாங்க. இப்ப நான்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு காலேஜுக்கு அப்புறம் தான் கண்ணாடி போட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் பார்த்த பசங்களே ஒரு 3 பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க. அடுத்த 10 வருஷத்துல எல்லா தலைமுறை ஆட்களுமே கண்ணாடி போட வேண்டிய நிலைமை வரும். உங்க பசங்களுக்கு அந்த நிலைமை வரணும் நீங்க விருப்பப்படுறீங்களா? உங்க பசங்க கண்ணாடி போடணுமா? ஆரோக்கியம் இல்லாம இருக்கணுமா? கொஞ்சம் தயவு செய்து இந்த போன் அவங்க கிட்ட இருந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ண தான் நினைச்சேன். காலத்தை கருதி நான் அதை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்கூலோட கடைசி ஹைலைட் பாயிண்ட்டுங்க. எத்தனையோ ஸ்கூல் ஆனுவல் டே போயிருக்கேன். நாங்களும் எத்தனையோ ரோட்டரி ஃபங்க்ஷன்ஸ் போயிருக்கேன். ஒரு பிரைமரி அண்ட் ஹெல்த் பிரைமரி ஸ்கூல்ல ஒரு ரேம்ப் வாக் ஷோ வச்ச முதல் ஸ்கூல் இந்த ஸ்கூல் தான். நிஜமாவே சூப்பர். ஸோ ஹேண்ட் ஓவரிங் ஸ்டேஜ் டு த டீம். வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த நேரத்தில் என்ன அழைச்சமைக்கு முதல்ல விஜயகுமார் சாருக்கும் சண்முகம் சாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு எஸ்ஐ தேவேந்திரன் சார் அவர்களுக்கு மரியாதை சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து திரு க இளம்பருதி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கொட்டபெட்டா மேல்நிலைப்பள்ளியினுடைய முதுகலை ஆசிரியர் திரு ஜி தினகரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கல்லூர் கணித பட்டதாரி ஆசிரியர் திரு ஏ பழனிவேல் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. எத்தாங்கல் மேல்நிலைப்பள்ளி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு செழியன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கொட்டபெட்டா மேல்நிலைப்பள்ளி கணித பட்டதாரி ஆசிரியர் திரு ராஜ்குமார் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது.
திரு 105 ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக கள்ளப்பாடி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு பூபல் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பொருளாதார மேதை திரு இளங்கோ அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரு கோகுல் பட்டதாரி ஆசிரியர் கணிதம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. முன்னாள் கூடநகர ஆசிரியர் அவர். பாருங்க எல்லாம் டோட்டலா கேமரா பாருங்க. திருமலைக்கானன் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் இந்த பள்ளி இன்று 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த பள்ளி 100 ஆண்டுகள் கடந்து சாதனை புரிய வேண்டுமாய் இறைவனை வேண்டிக் கொண்டு எங்கள் திருமலைக்கானன் குடியிருப்போர் நல சங்கத்தின் நண்பர்கள் குழு சார்பில் பள்ளி மின்னணு கடிகாரம் ஒன்று பரிசீலிக்கப்படுகிறது. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை படைத்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சும்மா ஒரே ஒரு ரவுண்ட் வரேன் அப்படியே இல்லை. ஓகே. ஓகே.